அப்பா இடி இடிச்சு மழை பொழிஞ்சி எல்லாம் ஒன்றாச்சு. நல்ல பாட்டா? எல்லா பிரச்சனையும் ஒடிச்சு கழிச்சிட்டு முடிவோடு வந்திருக்கீங்களே. என்ன வேணும் உங்களுக்கு? பையன் அதுக்கு நீங்கள் ஒருங்க யாராவது ஒருத்தர் சொல்லு. ஒருத்தரும் சொல்லாண்டா. கண்ணை மூடு. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறது? மூடு கண்ணை. அப்படியா? காலில் வந்துட்டு வாங்க. உட்கார். உன் பையனுடைய ஆள் மனசை பார்த்தேன். படிக்கக்கூடிய மனோநிலைகளில் அவனுக்கு மனம் பாதிச்சிருக்கு. ஆனால் வீட்டில் வந்து அவன் சொல்லும் பொழுது எனக்கு இருக்கவே பிடிக்கலை. என்ன சொன்னான்? இருக்கவே பிடிக்கலை. அதனால் இங்கே இருக்கவா அல்லது எனக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, இல்லை நானே சூசைட் பண்ணிடுவனோ அப்படிங்கிற மனவேதனை இருக்குன்னு உன் பையன் சொன்னானா? உண்மைதானே? கால் வந்துட்டுவான். உள்ளதை சொல்லுகின்ற தெய்வஞான சக்தியே எனக்கு அவனுடைய ஆழ்மனதை காட்டணும்ல. இந்தா அவனுடைய ஜீவகாந்த சக்தியை பிடிச்சி தந்திருக்கேன். ஆத்மாவுக்கு எந்த ஒரு கண்டமும் இல்லாமல் காப்பாற்றுவேன். இன்னையிலிருந்து உற்சாகமாக படிப்பான். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். இந்தா மகனே, உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்துலடா. நல்லாரு, வெட்டியாரு செல்லக்குட்டி, சந்தோஷமா ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? யார் அது? புதுக்கோட்டை 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 பக்கத்தில் வாங்க. புதுக்கோட்டை வாங்கப்பா வாங்க. புதுக்கோட்டையா திருமயமா? புதுக்கோட்டை தான். கருப்பசாமி எங்கே இருக்காரு? அங்கே இல்லையோ? அப்போ பார்த்து வந்தீங்களா? இப்போ என்ன பார்த்து வந்ததுனால தான் கேட்டேன். கருப்பசாமி பார்த்து அங்கே தான் கேட்டேன். இன்னும் இங்கே இருக்கும் அங்கேயும் இருக்குங்க. கண்ணை மூடி பார்க்கட்டும். கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா புதுக்கோட்டை? தண்டபாணி தெய்வம். நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வரார, என்ன காரணம்? அந்த குறையை ஏன் வச்சுருக்கிறீங்க? என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? முதல்ல வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் மறந்துடுவோம். கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம். 3 மாதத்தில் தொழில் அமைச்சு தரேன். சில லட்சங்களை கையிலே திரட்டி கொண்டு வாழ்க்கையினுடைய அமைதியை தேடுவோம். கால் வந்துட்டுவாங்க. அந்த மனத்தை அடக்கித்தாரேன், பகையில்லாமல் ஆக்கித்தாரேன். இந்த தொழில் அமையும், செல்வம் கிடைக்கும், ஆனந்தமாக இருப்பா. உடல்நிலை தகுந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருப்பா? இன்னும் 2 பேர் இருக்காங்களே. யாரெல்லாம்ப்பா அது? என்ன செய்துக்கா உங்களுக்கு? பையனுக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டுவாங்க. வேறு எதுவும் மாறுபாடுகள் நடந்து அவனுடைய மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கா, அல்லது கிரகங்களால் ஆகியிருக்கா, அல்லது இயற்கையால் பாதிப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? மாறுபாடு நடந்தது உண்மை.
அது மாந்திரிகம் சம்பந்தமான வேலை. ஆனால் அவன் உடல்நிலையவும் மனநிலைகளையும் சரியாக்கி வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. ஒன்று கேட்டால் இன்னொன்று கேட்பான். ஒரு வாரத்தோடு நிற்க மாட்டேங்களே. ஒரே நாளில் கருப்பசாமிட்ட எல்லாம் பெட்டியில் அள்ளிட்டு போயிடணும். என்னத்தை சொல்ல, என்னத்தை செய்ய? வரலாம். இந்தா பிள்ளைக்கு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். உடல்நிலையிலிருந்து நோயிலிருந்து விலைக்கு தரேன். வெற்றி அந்த பிரச்சனை தீரும் மகளே. இன்னும் 2 முறை என்னை வந்து பார்ப்போம். கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. என் வாழ்க்கையில் ரொம்ப மனக்குழப்பமும் வேதனையுமா இருக்கு. இது யாரு? உன் வீட்டுக்காரங்க இருக்காரு. வாங்க. 65 வயதுக்கு மேலே உனக்கு என்னம்மா குழப்பம் வந்துச்சு? நல்லா இருக்கு. ஒரு அண்ணன் வந்தார், 75 வயசில் என் பொண்டாட்டியை சேர்த்து வச்சிங்க ஐயா அப்படின்னு கேட்டார். சரிப்பா, அதையும் செஞ்சுருவோம். இந்த பிள்ளையோடைய அப்பா எங்கே இருக்காரு? வந்து பார்த்தாரா? உட்கார். இது யாரு? மருமகனா? உன் மகனை நீ சொல்லி திருத்தலையா? இந்த பிள்ளை வயிற்றில் 4வது மாதமாக இருக்கும் பொழுது இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள் எல்லாமே வந்துருச்சு. அன்னைக்கே திருத்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. புரியுதா? இப்போ உன் மகன் தேவையில்லாதவர்களுக்கு பின்னால் போய் பொண்டாட்டி பிள்ளைகளை மறந்து வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான். தெய்வ தண்டனைக்கும் உரியவன், சட்டப்படி தண்டனை அனுபவிக்க தகுதியானவன். அவன் மன அலைகளை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். திருத்தி தாரேன். கால் வந்துட்டு வா. இந்தா 28 நாளில் பார்க்கறதுக்கு வருவான், பேசுவான், குடும்பம் ஒன்று சேரும். சந்தோஷமாக இருக்கு. ஓடு. இந்தா குட்டி, நல்லா ரெடி. இந்தா கை நிறைய பணம் தந்திருக்கேன், ஆனந்தமாக இருங்க. வா. தாய் தகப்பன் சொல்ல கேட்காத பிள்ளைகள்லாம் போலீஸ்காரர்களை சொன்னால் கேட்டுருவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ நீ சொல்லி கேட்கணுமா, உன் மகன் போலீஸ்காரர் சொல்லி கேட்கணுமா? ஏன் சொல்ல கேட்க வைக்கிறேன் பாரு. வெற்றி உண்டு. ஓடு. நல்லா இருக்கும். தானாக கனித கனியை விட தடியார அடித்து வைக்கிற கனி கனி போல மெதுக்கு விடும். ஆனால் ருசிக்குமா? ருசிக்காது. கேள்வி அவ்வளோதான். சொல்லு. இது பெத்த பாசம் தாழ முடியாமல் சொல்கிற வார்த்தை. உன் மகன் மனநிலைகளே குரங்கு மனசுக்கு ஏற்கனவே குரங்கு புத்தி உண்டு. அதனால் கொஞ்சம் இப்போ ஒன்றும் கேட்காதப்பா, மாற்றி தாரேன். நீ அந்த சந்தோஷத்தில் இருந்துக்கா, ஆனந்தமாக இருப்போ. அது ஒரு விஷயம்தான். நான் என்ன சொல்ல உலகத்தில். கர்ப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனை இருக்குது, சீர்திருத்தி தாங்கன்னு கேட்டவங்க யாரு? என்னப்பா, என்ன பிரிவும் பிரச்சனையும்? யார் கூட? கால் வந்துட்டு வா. உன் மகன் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக உட்கார்ந்துருக்கான். உள்ளத்தால் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான பேச்சும் எதிர்த்து பேசுகின்ற மனக்குணமும் உடையவனாக இருக்கான். இவனை பெற்று வளர்த்ததுக்கு நம்ம உயிரோடு இருக்கமே அப்படின்னு நீ நெஞ்சில் அடிச்சுக்கிட்டியான். கால் வந்துட்டு வா. பிள்ளைகள் கொடுத்த பரிசு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் வேணும். அப்படி இல்லைன்னா எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்து போகின்ற அறிவு வேணும். ரெண்டுமே உனக்கு இல்லை. நீ பாசத்தால் மலிஞ்சு போயிட்ட. உன் மகனை சீர்திருத்த முடியுமான்னு கேட்டேன். சரியாக 49 நாளில் உன் மகன் திருந்தி உன் காலில் விடுவான். வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? ஆம்பளை பிள்ளை பிறப்பான். என் பேர் வச்சுக்காடா. சொல்லு. என்ன பேர்? வெரி குட். சந்தோஷமாக தூக்கிட்டு வா. போயிட்டு வா. புதுக்கோட்டை உத்தரவு விடுவதாம்மா.
எனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல எனக்கு தோணுது. யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. நீங்களும் குடிங்க. கடையில் ரூபா